ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நான்வெஜ் டிஷ் தான் சமைக்க போறோம். பொதுவாகவே நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போனா ஃப்ரைட் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அது எவ்வளவு சுலபமா நம்ம வீட்லயே செய்யறதுன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க சமைக்கலாம். முதல்ல நான் 1/2 கிலோ சிக்கன் இப்படி லெக் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் நான் சோயா சாஸ் சேர்க்குறேன். அது சேர்த்த பிறகு நான் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இப்போ சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 3 டீஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி க்ளம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சிக்கன் பீசஸ் அதில் டிப் பண்ணி அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா அதை பிசைஞ்சு விட்டு இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நீங்கள் மேரினேட் பண்ணணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த மசாலா நல்லா இறங்கும். ஸோ அடுத்து நான் 2 மணி நேரம் கழித்து அந்த சிக்கனை வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் இந்த 2 முட்டையை உடச்சி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு வயர் விஸ்க் வச்சு அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி தயாராக எடுத்து வச்சிடணும். அடுத்து இன்னொரு பவுல் எடுத்து அதில் நான் 1/2 கப் மைதா சேர்த்துருக்கேன். 8 டேபிள் ஸ்பூன் வரும். அடுத்து 1/2 கப் அரிசி மாவு நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஊற்றுற சாஸ்லேயும் உப்பு இருக்கும். ஸோ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வயர் விஸ்க் வச்சு இந்த மாதிரி அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுத்து நான் வச்சுருக்க சிக்கன் எடுத்து அந்த மாவில் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவெல்லாம் அதில் நல்லா ஸ்டிக் ஆகணும். இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். டிப் பண்ணி எடுத்து அதில் முட்டை மிக்ஸில் சேர்த்து அதில் ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் அந்த மாவு மிக்ஸில் சேர்த்து அதை இன்னொரு வாட்டி நல்லா ஸ்டிக் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், அந்த மாவு நல்லா அதில் ஒட்டி வரணும். இந்த மாதிரி வரணும் அந்த பீஸு. இந்த மாதிரி எல்லா பீஸையுமே பண்ணி நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், எல்லா பீஸுமே இப்போ தயாராக இருக்குது. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி அந்த ஆயில் சூடான பிறகு நான் இப்போ ஒரு சிக்கன் பீஸாக அதில் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி அந்த சிக்கன் பீசஸ் ஒரு 2-3 பீசஸாக சேர்த்து வறுத்து எடுக்கணும். சிம்மில் வச்சே பொரிச்சு எடுத்துக்கணும். 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இதை வறுக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஒரு சைடு வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி போட்டு இப்போ ஃபைனலாக 12 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு சிக்கன். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நான் வறுத்து எடுத்துட்டேன். பாருங்கள், அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.